வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. டுடே டே 14. இன்னைக்கு நம்ம முக்கியமான சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னால் கேள்வி கேட்குறது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸு நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே சைடில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னா கேள்வி எப்படி கேட்கறது. இன்டர்கேட்டிவ்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இந்த இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். இப்போ இன்டர்கேட்டிவ்னாலே ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்ப் என்னன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட், நேம்ஸ் எது வந்தாலும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு டிட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? டிட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் நீங்க பயன்படுத்தணும். கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும் கொஸ்டின்ல. ஓகேங்களா? அடுத்து சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது B1 வர்பு. B1 வர்புனா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிரசன்ட் ஃபார்ம்ல உள்ள வர்பு. ஓகேவா? இப்போ கேள்வி எப்படி கேட்கறதுன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு போகலாம். நம்ம அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ நான் நேற்று இரவு தூங்கினேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. நான் நேற்று இரவு தூங்கினேன் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். நான் நேற்று இரவு தூங்கினேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் டாபிக். இப்ப இது எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம் நீங்க சொல்லுங்க. நான் நேற்று இரவு தூங்கினேனா, நான் நேற்று தூங்கினேனே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும்ல, அதுதான் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேங்களா? இப்ப இதுக்கு எப்படி எழுதலாம்? நான் நேற்று இரவு தூங்கினேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சென்டென்ஸ் மெசேஜ் பண்றது? நான் சப்ஜெக்ட் தூங்கினேன், கண்ணை மூடி நேரா என்ன பண்ணணும்? B1 ஒரு பெண்ணா ஸ்லீப், ஸ்லெப்ட், இதுக்கும் ஸ்லெப்ட் தான் B3 வருது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா நான் நேற்று இரவு தூங்கினேன் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் மேக்கப் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெகட்டிவ் வருவோம். நான் ஐ ஸ்லெப்ட் ஏன்னு போட்டிருக்கோம்னா B2 வருது தான் இங்க கொண்டு வரணும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல. ஓகேங்களா? ஐ ஸ்லெப்ட் லாஸ்ட் நைட் ஓகேங்களா? ஐ ஸ்லெப்ட் லாஸ்ட் நைட், நான் நேற்று இரவு தூங்கினேன். நான் நேற்று இரவு தூங்கினேனா எப்படி கொண்டு வருது? நான்
நான் நேற்று இரவு தூங்கினேனா அப்படிங்கிறதுக்கு கொஸ்டின் மார்க்கு மிக மிக இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் மார்க் போடலைன்னா நம்ம கேள்வின்னு தெரியாது. அதனால வந்து கொஸ்டின் மார்க்கை நீங்கள் கடைசியில் போடணும் இன்டர்கேட்டிவ்ல, எஸ்ஆர்னு கொஸ்டின்ல. ஓகேங்களா? இப்போ நான் நேற்று இரவு தூங்கினேன்னா எப்படி சார் இங்கே பார்த்து ஃபார்முலா பாருங்க. ஃபார்முலா என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். டிட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் டிட்டுங்கிற ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வரணும். ஆக்சிலரி வெர்பு தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட். முன்னாடி கொண்டு வரணும். ஆக்சிலரி வெர்பு இங்க என்ன? டிட். டிட். அடுத்து என்ன? சப்ஜெக்ட் இங்க யாரு? நான். டிட் ஐ. அடுத்து என்ன இருக்கு? V1 வெர்பு தான் கொண்டு வரணும். இங்க வந்து V2 வெர்பு வரக்கூடாது. ஓகேங்களா? ஒன்லி பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல மட்டும்தான் V1 வெர்பு வரணும். நெகட்டிவ்லையும் கேள்வியிலையும் ஒன்லி V1 வெர்பு தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? அதனால டிட் ஐ ஸ்லீப் லாஸ்ட் நைட். கொஸ்டின் மார்க் முடியும். டிட் ஐ ஸ்லீப் லாஸ்ட் நைட்? நான் நேற்று இரவு தூங்கினேனா அப்படிங்கிறது தான் இதோட இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ இதே ஒரு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்த்துருவோம். அப்போதான் உங்களுக்கு புரியும். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் இதில் பார்த்துருவோம். நான் நேற்று இரவு தூங்கவில்லையா? நான் நேற்று இரவு தூங்கவில்லையா அப்படிங்கிறது தான் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? அப்ப நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டிட்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்த்துடணும். இந்த பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் இருந்திருக்குல்ல, இந்த டிட்டுக்கும் சப்ஜெக்டுக்கு இடையில ஒரு நாட். அப்ப என்ன? டிட் நாட். டிட் டிட் நாட்ங்கிறத டிடின்ட்னு சுருக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் டிடின்ட் சுருக்கலாம். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது சுருங்கி அப்படியே வந்தா டிடின்ட். டிட் நாட் ஐ ஸ்லீப் லாஸ்ட் நைட். ஓகேங்களா? புரியுதுங்களா? டிடின்ட் ஐ ஸ்லீப் லாஸ்ட் நைட்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸை வச்சு பாசிட்டிவ் ஃபார்ம் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம், பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து WH கொஸ்டின். இதே WH கொஸ்டின் பார்த்துருவோம் ஒன் பை ஒன்னா ஒரு இதுல இருந்து. அப்போதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரியும். ஒரே இதை பார்த்தா தான். நான் தனித்தனியாக எடுத்தா உங்களுக்கு புரியாது, மாறி வருது. ஓகேங்களா? அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன். வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த வீடியோ யாருன்னு பார்க்காம இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதெல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம WH கொஸ்டின்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னா என்ன, இங்கே, வேர், ஒய், ஏன், என்ன, வென்னா எப்பொழுது, வாட்னா என்ன, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன், எப்படி, இந்த மாதிரி கேள்வி வைக்கிறதா WH கொஸ்டின். இதை நம்ம எப்படி WH கொஸ்டினை பத்தி நான் எப்பொழுது தூங்கினேன்னு கேட்கலாமா? நான் எப்பொழுது தூங்கினேன், வேற ஒண்ணும் இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி, இந்த டிட்டுக்கு முன்னாடி நம்ம WH கொஸ்டினை கொண்டு வரணும். WH கொஸ்டின் WH பிளஸ் டிட்டு இதுதான். அப்ப when did I sleep?
ஓகேங்களா? when did I sleep? நான் எப்பொழுது தூங்கினேன். when did I sleep? நான் எப்பொழுது தூங்கினேன். நான் எப்படி தூங்கினேன். how did I sleep? how did I sleep? how did I sleep? நான் எங்கே தூங்கினேன். where did I sleep? where did I sleep? ஓகேங்களா? இதே மாதிரி தான் ஒரு சென்டென்ஸை நம்ம WH வேர்டை பயன்படுத்தி நம்ம கேள்வி கேட்கலாம். ஓகேவா? இப்ப அடுத்து ஒரு சென்டென்ஸை பார்த்துருவோம். நான் நேற்று மார்க்கெட்டிற்கு சென்றேன். ஓகேங்களா? அது ஒரு கேள்வி, ஒரு நம்ம சென்டென்ஸ் பார்த்துருவோம். நான் போன வாரம் மார்க்கெட்டிற்கு சென்றேன். போன வாரம் சந்தைக்கு சென்றேன் அப்படிங்கிற ஒரு இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? இதுக்கு நான் எப்படி சொல்ல, நீங்க சொல்லுங்க. நான்கிறத விட ராமுன்னு கொடுக்குறோம். ராமு போன வாரம் சந்தைக்கு சென்றான். ராமு போன வாரம் சென்றான். ராமு போன வாரம் சந்தைக்கு சென்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்ப ராமு சப்ஜெக்ட் போட்டுக்குவோம். ராமு என்ன, அதுக்கு அடுத்து என்ன வரணும், என்ன அங்க வெறுப்பு என்ன, அடுத்தது சென்றான். சென்றான்ங்கிறது என்ன, வெண்ட். சப்ஜெக்ட் கோ, வெண்ட், கான். அப்ப இந்த V2 வெறுப்பு தான் நமக்கு இங்க தேவை. அப்ப ராமு வெண்ட் டு நக்கு, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப டு நக்கு, அப்ப சந்தைக்கு, டு மார்க்கெட், டு வெண்ட் டு மார்க்கெட். அடுத்து என்ன, ராமு வெண்ட் டு மார்க்கெட் எப்ப போனா, லாஸ்ட் வீக், போன வாரம். லாஸ்ட் வீக் போனங்கிறதுக்கு லாஸ்ட்டுக்கு நீர் வீக்குன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? இதை ஒரு கேள்வி எப்படி கேட்கலாம், ராமு போன வாரம் சந்தைக்கு சென்றானா. இப்ப என்ன பண்ணணும், டிட். டிட்ங்கிற ஆக்சிலரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன்னா, அதனால டிட் போட்டுக்குவோம். டிட், டிட். அடுத்து என்ன, சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் வரணும், டிட் ராமு. அடுத்து V1 ஒரு என்ன, கோ. இங்க வந்து V1 ஒரு ரொம்ப முக்கியம். டிட் ராமு கோ டு மார்க்கெட் லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? டிட்டுங்கிற ஆக்சிலரி வரும்போது முன்னாடி ஒன்று கேள்வியில, அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் வந்திருக்கு. சப்ஜெக்ட் அடுத்து V1 வருப்பு தான் வரணும். ஓகேங்களா? கேள்வி கொஸ்டின் இல்லை. அதனால வெண்ட்டுக்கு வந்து V1 கோ. ராமு வெண்ட் டு மார்க்கெட் லாஸ்ட் நைட். ராமு போன வாரம் சந்தைக்கு சென்றானா அப்படிங்கிறது தான் இதோட சென்டென்ஸ். ஓகேங்களா? இது எப்படி வந்து நெகட்டிவ் ஃபார்ம் பண்றது, ராமு போன வாரம் சந்தைக்கு செல்லவில்லையா. நோட் பண்ணிக்கோங்க, எல்லாமே நான் எழுதுறதுக்கு டைம் இல்லை. அதனால வந்து ராமு போன வாரம் சந்தைக்கு செல்லவில்லையா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம், வேற ஒன்றும் இல்லைங்க, வெரி சிம்பிளுங்க. இங்கிலீஷ் இந்த டிட்டுக்கும் ராமுக்கு இடையில ஒரு டிட் நாட் சேர்க்க முடியாதுங்க. அப்படின்னா டிடின்ட், ஒரு நாட்டு தான் அந்த இடத்துல, ஒரு நாட்டு. டிட் நாட், டிட் நாட் சுருங்கிய வடிவம் டிடின்ட். ஓகேங்களா? டிடின்ட் ராமு கோ டு த மார்க்கெட் லாஸ்ட் நைட்.
இப்போ வந்து ராமு லாஸ்ட் நைட், ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. இப்ப அடுத்து WH, ராமு எங்கு சென்றான் அப்படின்னு கேட்கலாமா? ராமு போன வாரம் எங்கு சென்றான்னு கேட்கலாம். ராமு WH கொஸ்டின், ராமு போன வாரம் எங்கு சென்றான் அப்படின்னு கேட்கலாம். இப்ப WH கொஸ்டின் பயன்படுத்தி எப்படி கேள்வி கேட்கலாம்னா, எங்கு, வேர்னா எங்கே அப்படின்னு சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டினை போட்டுக்கணும். வேருக்கு அடுத்தது என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இங்க சப்ஜெக்ட் யாரு? வேருக்கு அடுத்தது என்ன வரணும்? ஆக்சிலரி verb. வேர் டிட் ராமு go? Where did go Ramu? Where did go Ramu last night? ஓகேங்களா? இதுதான் WH கொஸ்டின். இப்ப அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்த்துருவோம். அவர்கள் போன வருடம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். ஓகேங்களா? அவர்கள் போன வருடம் சிங்கப்பூரில் இருந்து வந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தேன்னா அவர்கள். அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட், அது வெர்பு வரணும். வெர்பு என்ன? இங்க என்ன? கம். கம் இல்ல, ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து கம், கேம், கம். V1, V2, V3. அப்ப இங்க V3 தான் வரணும். they came, from Singapore. ஏன்னா ஃப்ரம்னா இருந்து, ஃப்ரம் சிங்கப்பூர், சிங்கப்பூரில் இருந்து அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். they came from Singapore. எப்போ வந்தாங்க? போன வருடம். போன வருடத்து இங்கிலீஷ்ல என்ன? லாஸ்ட் இயர். ஓகேங்களா? லாஸ்ட் இயர். இப்ப இங்க எப்படி கேள்வி கேட்கிறது? அவர்கள் போன வருடம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தார்களா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்ப டிட் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் போன வருடம் சிங்கப்பூரில் இருந்து வந்தார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல, பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்ல. இப்ப டிட் தே சப்ஜெக்ட் போட்டுட்டாச்சு. டிட் தே. அடுத்து என்ன வரணும்? V1 ஒரு பேர் என்ன? go, come. did they come? எனக்கு வந்து டிட் நிலையில ஃபர்ஸ்ட் V1 ஒரு தான் வரணும். did they come from Singapore last year? கொஸ்டின் மார்க் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இப்போ புரியுதா உங்களுக்கு? did they come from Singapore last year? அவர்கள் போன வருடம் சிங்கப்பூர்ல இருந்து வந்தார்களா அப்படிங்கிறது தான் இதோட
பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல டிடின்ட் தே, டிட் நாட் சேர்க்க வேண்டியதுதான். இந்த டிட்டுக்கு தேவுக்கு இடையில ஒரு நாட்டு. அப்ப இது சுருங்கினா டிடின்ட். Didn't they come from Singapore last night? அவர்கள் போன வருடம் சிங்கப்பூர்லேருந்து வரவில்லையா அப்படிங்கிறது தான் இதோட சுருங்கிய வடிவம். இதோட நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இதோட சுருங்கிய டிட் நாட்டோட சுருங்கிய வடிவம் தான் டிடின்ட்னு சொல்லலாம். டிடின்ட் தான் நம்ம சுருக்கமா நம்ம ஸ்போக்கன்ல டிடின்ட் தான் சொல்லணும். அப்பதான் நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? Didn't they come from Singapore last night? ஓகேவா? இப்ப WH கொஸ்டின் எப்படி பாக்குறது இதுல அப்படி நம்ம சிம்பிளா பாத்துருவோம். அவர்கள் போன வருடம் எங்கிருந்து வந்தார்கள், ஏன் வந்தார்கள் அப்படின்னு கேட்கலாம். அவர்கள் where did they where did they come from last year? ஓகேவா? where did they come from last year? அவர்கள் போன வருடம் எங்கிருந்து வந்தார்கள். ஓகேங்களா? புரியுதா? இப்ப அடுத்து இதே இன்னொரு கேட்கலாம். ஏன் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்தார்கள், ஏன் வந்தார்கள்? இதுக்கு why did they come from சிங்கப்பூர். இங்க சிங்கப்பூர்னு போடணும், அப்பதான் கரெக்டா வரும். ஏன்னா ஏன் லாஸ்ட் இயர், புரியுதா உங்களுக்கு? இங்க சிங்கப்பூர்னு போடல. ஏன் வந்து எங்கிருந்து வந்தார்கள்னு கேட்டிருக்கோம், இடத்த மென்ஷன் பண்ணாம. அதனால இங்க இந்த இதுல சிங்கப்பூர் போட தேவையில்லை. இங்க நம்ம ஏன் சிங்கப்பூர்ல இருந்து வந்தார்கள் டைரக்டா ஊரை சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதனால why did they come from சிங்கப்பூர் லாஸ்ட் இயர். ஓகேவா? இதுதாங்க பாசிட்டிவ் இன்டர்கேட், நெகட்டிவ் இன்டர்கேட் டபுள்யூ கொஸ்டின் இப்படிதான் ஃபார்ம் பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு டெஸ்ட் என்னன்னா, அவள் போன வருடம் பிஎஸ்சி படித்தாளா அப்படிங்கிறது ஒரு இன்டர்கேட்டிவ். ஓகேங்களா? இது எப்படி பார்க்கலாம்? சீன்னா அவளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன வரணும், ஃபர்ஸ்ட் ஆக்சிலரி வெர்பு வரணும். ஆக்சிலரி வெர்பு டிட் தான் வரும். டிட் சி, அடுத்து சப்ஜெக்ட் வந்துருச்சு. டிட் சி ஸ்டடி. ஸ்டடிங்கிறது B1 வருது, அதனால டிட் சி ஸ்டடி. பிஎஸ்சி லாஸ்ட் இயர். டிட் சி ஸ்டடி பிஎஸ்சி லாஸ்ட் இயர். அவள் போன வருடம் பிஎஸ்சி படித்தாளா அப்படிங்கிறது தான் இதோட பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நெகட்டிவ், அவள் போன வருடம் பிஎஸ்சி படிக்கவில்லையா அப்படிங்கிறது தான் என்ன நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ். இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் என்ன பண்ணணும், இந்த டிட்டுக்கும் சிக்கும் இடையில ஒரு நாட் மட்டும் சேர்க்கணும். டிட் நாட். அப்ப டிட்டுக்கும் இடையில நாட் மட்டும் சேர்த்தா என்ன ஆகும், டிட் சிங்கிறது டிட் நாட் ஆகும். டிட் நாட் ஆகும். அப்ப கேள்வியில எப்படி கேட்கலாம், டிட் நாட் சி ஸ்டடி பிஎஸ்சி லாஸ்ட் இயர். டிட் நாட் சி ஸ்டடி பிஎஸ்சி லாஸ்ட் இயர். அப்ப இந்த டிட் நாட்டோட சுருங்கிய வடிவம் டிடின்ட். டிடின்ட் சி ஸ்டடி பிஎஸ்சி லாஸ்ட் இயர். அவர் போன வருடம் பிஎஸ்சி படிக்கவில்லையா. ஓகேவா? இது மாதிரிதான் சென்டென்ஸை பண்ணணும். அடுத்து ஒரு எப்படி WH கொஸ்டின் எப்படி கேட்கலாம். WH கொஸ்டினா
ஃபர்ஸ்ட் வந்து WH என்ன அவள் போன இடம் என்ன படித்தாலும் கேட்கலாம். இப்ப வாட், அடுத்து என்ன பண்ணணும், டிட். வாட் டிட் சி ஸ்டடி லாஸ்ட் இயர். வாட் டிட் சி ஸ்டடி லாஸ்ட் இயர். அவள் போன வருடம் என்ன படித்தாள். அவள் போன வருடம் என்ன படித்தாள். அப்படி கேட்கலாமா. வாட் டிட் சி ஸ்டடி லாஸ்ட் இயர் அப்படிங்கிறது WH வேர்டு. WHங்கிறது வேர்டு. அடுத்து வந்து டிட் வர்பு, ஃபார்முலா பிரகாரம் அங்கே பாருங்க டிட்டு. அடுத்து சப்ஜெக்ட் வந்துருச்சு. அடுத்து V1 வர்பு வந்து ஸ்டடிங்கிறது. அடுத்து ஆப்ஜெக்ட், இது வந்து ஆப்ஜெக்ட் லாஸ்ட் இயர்ங்கிறது. அவள் போன வருடம் என்ன படித்தாள். ஓகேவா, உங்களுக்கு புரியுதா. இப்போ வந்து இன்னொரு சென்டென்ஸை பார்த்துருவோங்க. என்ன படித்தாலும் கேட்கலாம், அவர் எங்கே படிக்க கேட்கலாம். வேர் டிட் சி ஸ்டடி லாஸ்ட் இயர். அவர் போன உடன் எங்கே படித்தாள் அப்படின்னு கேட்கலாம். அவள் போன உடன் பிஎஸ்சி எங்கே படித்தாள். வேர் டிட் சி ஸ்டடி பிஎஸ்சி லாஸ்ட் இயர் அப்படின்னு கேட்கலாம். எது வேணாலும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் உருவாக்கலாம். இப்போ லாஸ்ட் இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பார்த்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். இந்த ஹோம்ஒர்க்கை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் சரியா கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறான்னு உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணி கமெண்ட்ல நானும் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு சென்டென்ஸை பார்த்துருவோம். நாம் போன வருடம் ஆங்கிலம் கற்றோமா. நாம் போன வருடத்திலிருந்து கொடுக்குறோம். போன வருடத்திலிருந்து ஆங்கிலம் கற்றோமா. இது எப்படி, இது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். நாம் போன வருடத்திலிருந்து ஆங்கிலம் கற்றுவோமா அப்படிங்கிறது. இப்போ வந்து கேள்விக்கு எப்பொழுதுமே நம்ம வந்து ஆக்சிலரி வெர்பை தான் முன்னாடி கொண்டு வர வேண்டும். நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். போன வருடம் கேள்வி வந்துச்சுனாவே நம்ம ஆக்சிலரி வெர்பை தான் கொண்டு வரணும். இங்க ஆக்சிலரி வெர்பு என்னன்னா டிட். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே ஆக்சிலரி வெர்பு தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கறதுக்கு. Did we learn. கவுக்கிறதுக்கு learn, LEA learn. Did we learn என்னது இங்கிலீஷ் from last year. from ஞாபகம் இருக்கு. fromனா இருந்து. லாஸ்ட் இயர் போன வருடத்திலிருந்து. நான் உங்களுக்கு ஒரு 5 வேர்டு வந்து முன்னாடி நான் எழுதி போட்டேன் ஃபர்ஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லே. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம்னா இருந்து, லாஸ்ட் இயர். டிட் வி லேர்ன் இங்கிலீஷ் ஃப்ரம் லாஸ்ட் இயர். நாம் போன வருடத்திலிருந்து ஆங்கிலம் கற்றோமா அப்படிங்கிறது தான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா. இதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா எப்படி மாத்துறதுன்னா ஒரே ஒரு சேஞ்ச் தான், வேற ஒன்றும் இல்லை. டிட்டுக்கும் பிக்கும் இடையில ஒரு டிட் நாட், ஒரு நாட் சேர்க்கணும். அப்ப இந்த இதுக்கு இடையில ஒரு நாட் சேர்த்தா டிட் நாட் அப்படி வரும். இதோட சுருங்கிய வடிவம் டிடின்ட். Didn't we learn English from last year? ஓகேங்களா. இத WH கொஸ்டின் எப்படி கேட்கறது. நாம் போன வருடம் என்ன கற்றோம் அப்படின்னு கேட்கலாம். வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் லாஸ்ட் இயர். நாம் போன வருடத்திலிருந்து என்ன கற்றோம். நாம் போன வருடத்திலிருந்து என்ன கற்றோம் அப்படிங்கிறது இதான் WH கொஸ்டின். இது வந்து WH வேர்டு.
அடுத்து ஓகேங்களா? அடுத்து சப்ஜெக்ட் வந்து அடுத்து வந்து ஒரு ஆக்சிலரி வெர்பு. கேள்விக்கு முன்னாடி எப்படி என்ன வரணும்? ஆக்சிலரி வெர்பு வரணும். இது வந்து ஆக்சிலரி டிட்டுங்கிறது ஆக்சிலரி வெர்பு. இது சப்ஜெக்ட். ஓகேங்களா? இது வந்து வெர்பு. V1 வெர்பு. இந்த V1 இப்படி தான் வரணும் கேள்விக்கு. ஃப்ரம்னா இருந்து, லாஸ்ட் இயர்னா ஆப்ஜெக்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு சென்டென்ஸ் புரியுதா? வெரி ஈஸிங்க, சிம்பிளுங்க. இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியும். வீட்டில் எழுதி பார்க்கணும். உங்க குழந்தைகள்ட்ட ஆங்கிலம் பேசணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஆங்கிலத்தில் பேசணும். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தாங்க இங்கிலீஷ் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு.